ஆறு மாத கைக்குழந்தையோடு தீக்குழியில் இறங்கிய நபர் ஒருவர் திடீரென தடுமாறி விழுந்த காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழியில் இறங்கும் போதே தடுமாற்றத்துடன் காணப்பட்ட அந்த நபர் இறங்கியவுடன் ஒரு சில அடிகளில் தடுமாறி கீழே விழுந்த நிலையில் சுற்றி இருந்தவர்கள் அலறினர். சம்பவம் எங்கு நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆவரங்காடு பகுதியில் ஸ்ரீ அக்னி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் திருவிழா நடைபெற்ற நிலையில் அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் தீமிதி திருவிழா நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள், சிறுவர் சிறுமியர், இளம் பெண்கள், இளைஞர்கள் என பல்வேறு தரப்பினர் தீமிதி திருவிழாவில் பங்கேற்று தீ மிதித்தனர். இளைஞர்கள் தொடங்கி வயதானோர் வரை தீ மிதித்த நிலையில் ஒரு சிலர் தங்களது பிள்ளைகளை தூக்கியபடி தீ மிதித்தனர். அப்போது ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் தனது 6 மாத பெண் குழந்தையுடன் தீ மிதிப்பதற்காக வந்தார். தீக்குழியில் இறங்கிய ஒரு சில நொடிகளில் நிலை தடுமாறிய அவர் அக்னி குண்டத்தின் மிக அருகிலேயே விழுந்தார். கையில் 6 மாதமேயான பிஞ்சு குழந்தை இருக்க தீக்குழிக்கு அருகிலேயே விழுந்த அவரை கோவில் ஊழியர்கள் உடனடியாக மீட்டனர். முதலில் குழந்தையை தூக்கியவர்கள் அவரையும் அழைத்து சென்று தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினர். கையில் குழந்தையோடு தீக்குழியில் விழுந்த ஒரு நொடியில் சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் அலறியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டாலும் இதுபோன்று குழந்தைகளை தூக்கிக் கொண்டு தீ மிதிக்க வேண்டாமே என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.